Start your career at KSG Institutions. No donation, no capitation. KSG Institutions. Singanallur, Coimbatore. ஜூனியர் பைலட் வந்து அந்த கியரை போடலன்னு சொல்லிட்டு ஊடகங்கள் என்னமோ அவங்க தான் அங்கே போய் உட்காந்து காக்பிட்டில் உட்காந்து பார்த்த மாதிரி அப்படி பேசக்கூடாது. அதில் வந்து ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, அந்த ரேட்ன்னு சொல்கிற ஒரு டிவைஸ் வந்து கலண்டு விழுந்திருக்குது, இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், அதுன்னு தான் இந்த வந்து எலக்ட்ரிக் இது வந்து அப்ளை பண்ணுது, அது வந்து கலண்டு இருக்குதுன்னு அவர் சொல்கிறாரு. அந்த மிரக்கலையே வந்துட்டு அந்த ஒரு ஃப்ரண்ட் லைனாக அதோ ஒருத்தர் வந்து ரொம்ப கொச்சப்படுத்தி பேசுகிறார். அவன் கலண்டனா குதிச்சான், எப்படி அவனுக்கு மட்டும் டோர் தந்ததுன்னா எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அந்த ஃப்ளைட் வந்து 3ஆ உடஞ்சிருச்சுட்டு. இந்த டிஜிசிஏ வந்துட்டு எதையுமே ஒழுக்கமாக பார்க்கறதில்ல, செய்யறதில்ல. அதில் வந்து ஃபுல்லாக பாலிட்டிக்ஸ் நடக்குது. இப்போ வந்து many of the airports have been taken over by Adani. Start your career at KSG Institutions. Well infrastructure, 15 UG programs, 6 PG programs, 7 research programs, industry-based courses, nursing, catering, well-equipped laboratory, sports, yoga, NCC, NSS, many extracurricular activities. No donation, no capitation. JK College of Nursing and Paramedical. BSc Nursing 4-year course and Bachelor of Physiotherapy 4.5 years course. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. www.ksgcollege.com. இப்போ எல்லாரையுமே ரொம்பவே உருக்குலைஞ்ச ஒரு விஷயம் வந்து என்னென்னா, இந்த ஏர்லைன் ஃப்ளைட் கிராஷு, போயிங் 787 இந்த ட்ரீம் லைனர் அப்படின்ற ஃப்ளைட் கிராஷோட ஒரு பெரிய சம்பவம் தான் மேம். கிட்டத்தட்ட அந்த ஃப்ளைட்டில் 241 பேர் மேம், ஒரே ஒருத்தர் மட்டும் உயிர் பழச்சிருக்காரு. இதை தவிர்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 150 வந்து பலி எண்ணிக்கை வந்து இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இன்னும் அதோட அஃபிஷியல் தன்மை வந்து வெளியிடலை. ஏன்னா இன்னுமே அங்கே வந்து நிறைய பாதிப்புகள் வந்து இருக்குது, ஒரு சில பேரை காணும் அப்படின்னு ரிப்போர்ட்டிங்லாம் வந்துருக்கு மேம். இந்த சம்பவம் இவ்வளோ பெரிய கோரமான சம்பவம், இதுக்கெல்லாம் என்ன காரண காரியங்களாக வந்திருக்கும் மேம்? நான் வந்து டெக்னிக்காலிட்டிஸ் பற்றி பேச விரும்பலை. ஏன்னா டெக்னிக்காலிட்டிஸ் நம்ம யாருமே டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் கிடையாது. நன் ஆஃப் அஸ் ஆர் ஏவியேட்டர்ஸ், ஓகே. பட் வந்துட்டு நம்ம கவர்மெண்ட்டோட என்ன அசால்ட்டுத்தனம், நம்ம டிபார்ட்மெண்ட்ஸோட அசால்ட்டுத்தனம், ப்ளஸ் இந்த டிஜிசிஏன்னு ஒன்று இருக்குது, தட் இஸ் விச் கண்ட்ரோல்ஸ் தி ஏர்லைன் இண்டஸ்ட்ரி, அதெல்லாம் ஓகே. நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த ஸ்மாலாக என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா பேர்ட் ஹிட்டுன்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த ஏரியாவில் அஹமதாபாத்தில் பேர்ட் ஹிட் இது அடிக்கடி ஆகும்னு சொல்லிட்டு. பட் இட் வாஸ் ரூல்ட் அவுட் பிகாஸ் அங்கே அந்த வீடியோஸ் பார்த்து எல்லா வீடியோஸ்லையும் எந்த ஒரு பேர்ட் ஹிட் இருந்த மாதிரி தெரியல. ரெண்டாவது வந்து இந்த ஃப்ளாப், தட் இஸ் இந்த மேலே ஏறுக்கும் இறங்குக்கு அந்த ஃப்ளாப் இது, அது வந்து ஆப்ரேட் ஆகலை. அதே மாதிரி அந்த ஜூனியர் பைலட் வந்து அந்த கியரை போடலன்னு சொல்லிட்டு ஊடகங்கள் என்னமோ அவங்க தான் அங்கே போய் உட்காந்து காக்பிட்டில் உட்காந்து பார்த்த மாதிரி அப்படி பேசக்கூடாது. ஏன்னா நன் ஆஃப் அஸ், நம்ம யாருமே வந்துட்டு அந்த டெக்னிக்கல் இதை பற்றி நம்மளுக்கு யாருக்கிட்டுமே தட் இஸ் பீப்புள் ஹூ டோன்ட் நோ, அந்த அன்லஸ் தி இந்த ஓட்டுறவங்க அந்த கேப்டன்ஸ் அந்த மாதிரி இல்லை டெக்னிக்கல் பீப்புள் தே கேன் டாக். பட் நம்ம வந்துட்டு போய் ஸ்பெக்குலேட் பண்ணுறது வந்து ரொம்ப தவறு. அதுக்கப்புறம் தட் வாஸ் ரூல்ட் அவுட், இந்த கியர் ஆல்சோ. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, வெளிநாட்டிலேருந்து நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் ஒவ்வொருத்தரும் அவங்களோட ஆங்கிளில் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மீன் டைம் யாரோ ஒரு சிலர் ஆர்வக்கோளாறில் வீடியோ எடுத்தவங்க இப்போ வருது, இந்த 2-3 நாளாக வருது.
அதில் வந்து ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, அந்த ரேட்டுன்னு சொல்கிற ஒரு டிவைஸ் வந்து கழண்டு விழுந்திருக்குது, இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், அதுன்னு தான் இந்த வந்து எலக்ட்ரிக் இது வந்து சப்ளை பண்ணுது, அது வந்து கழண்டு இருக்குதுன்னு அவர் சொல்கிறாரு. இட் இஸ் ஆல்சோ ஷோயிங் இந்த மாதிரி அதில் வந்து எப்படி கழண்டு இருக்குதுன்னு சொல்லி. ஐதர் தட் குட் பி அது வந்துட்டு ஒரு சபட்டாஜாக இருக்கலாம், ஆர் இட் குட் பி இவங்களோட மெக்கானிக்கல் இந்த மெயின்டெனன்ஸ் எரராக இருக்கலாம். அது வந்து நம்ம யாருமே இப்போ வந்து அதை பற்றி நம்ம பேசுறதுக்கு கிடையாது. ஆனால் இதில் வந்து இந்த பாலிட்டிக்ஸ் இருக்குது, அதை பற்றி கண்டிப்பாக எல்லா மக்களும் பேசியே தீரணும். என்னென்னா இதில் வந்து இவ்வளோ பேர் இறந்துருக்காங்க, எல்லாம் நடந்திருக்கு. இதுக்கு முன்னால் வந்து என்ன ஒருத்தர் போடுறாரு வீடியோ, இந்த மாதிரி நாங்கள் டெல்லியிலேருந்து அஹமதாபாத் வர்றதுக்குள்ளாரியே ஏசி ஆஃப் ஆயிடுச்சு, லைட் இதில் இந்த இது மியூசிக் செட் வேலை செய்யலைன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அட் தட் டைம் எங்கள் வீட்டில் ஒரு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் இருந்தார். அப்போ அவர் சொன்னார், அப்போவே அவங்க வந்துட்டு இந்த அஹமதாபாத்தில் தே ஷுட் ஹவ் செக்ட் அவுட், இட் குட் பி அன் எரர் ஆன் தட்னு. அப்போ ஈச் ஒன் வந்து அவங்க யூகத்தில் தான் பேசிகிட்டு இருந்தாங்க தவிர்த்துட்டு யாருமே ஆக்சுவலி தான் அங்கே என்ன நடந்ததுன்னு தெரியாது. ஏன்னா அட் தட் டைம் நடந்த உடனே நம்மளுக்கு வந்து பிளாக் பாக்ஸ் அதுவும் கிடைக்கல, அந்த வாய்ஸ் ரெக்கார்டரும் கிடைக்கல. இப்போ எடுத்துட்டாங்க. ஓகே, அதுவுமே இட் வில் டேக் 2 weeks ஒரு சிலர் சொல்கிறாங்க, ஒரு சிலர் 3 மாதம் ஆகும் சொல்கிறாங்க. இதில் வந்து ஒரு சிலர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சதை கதை விட்டுட்ருக்காங்க. இதில் நேற்று நான் ஒரு ஊடகத்தில் பார்த்துட்டு இருந்தேன், தட் ஐ மஸ்ட் மென்ஷன் தட் நேம், பிகாஸ் அவங்களாம் வந்துட்டு அவ்வளோ இதாக வந்து ஒரு திமிர் பேச்சும் வந்து நம்ம யாருமே அங்கே எக்ஸ்பர்ட் கிடையாது, அங்கே என்ன நடந்ததுன்னு யாருக்குமே தெரியாது எக்ஸப்ட் அந்த ஒரு ஆள் தப்பிச்ச ஒரு ஆள். அதுமே வேர்ல்ட் ஓவர் எவ்ரிபடி இஸ் டெல்லிங் இட்ஸ் அ மிரக்கிள். ஓகே, அந்த மிரக்கிளையே வந்துட்டு அந்த ஒரு ஃப்ரண்ட் லைனோ அதோ ஒருத்தர் வந்து ரொம்ப கொச்சப்படுத்தி பேசுறாரு. அவன் கழுண்டனா குதிச்சான், எப்படி அவனுக்கு மட்டும் டோர் தந்ததுன்னா எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அந்த ஃப்ளைட் வந்து 3ஆ உடஞ்சிருச்சுட்டு. இதுவும் நம்மளுக்கு அவங்க காட்டுற பிக்சர்ஸ் தான், நம்ம யாருமே அங்கே போய் பார்க்கல. அப்போ அந்த ஃப்ரண்ட் போர்ஷனில் அந்த கரெக்டாக அந்த டோர் கிட்ட தான் அது உடஞ்சிருக்கு. அப்போ வந்து அவனே சொல்கிறான், எனக்கு நான் எப்படி வெளியே வந்தேன் ஏது எனக்கே வரேன், பிகாஸ் இட்ஸ் சச் அ ஷாக். நம்ம அந்த சிச்சுவேஷனில் இருந்தால் தான் நம்மளுக்கு அதோட அருமை தெரியும். நம்ம இங்கே உட்காந்துட்டு 1000 கதை பேசலாம், இப்படி அது அவன் யார், அவனோட போய் மோடி போய் பேசினாரு இது அதுன்னா, மோடி அவனோட பேசுறதுக்கு இதுக்கும் அதுக்கு சம்பளம். ஏன்னா டெஃபினெட்லி ஒரு சர்வைவர் இருந்தால் எல்லாருமே அந்த ஆளை போய் விசாரிப்பாங்க, என்ன ஆச்சு ஏது எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறது வந்து இயல்பு. அப்போ வந்து அதுக்கு வந்து ஒரு பெரிய பாலிட்டிக்ஸ் எல்லாம் நம்ம வந்து பூதாகரமாக பண்ணுறதெல்லாம் நம்மளுக்கெல்லாம் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். ஏன்னா நம்ம எல்லாரும் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி வி ஆர் தி 4th pillar ஆஃப் டெமோக்ரஸி. அப்போ ஜேர்னலிஸ்ட் இந்த மாதிரி என் மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் கொஞ்சம் நியாயமாக பேசணும். ஏதோ எல்லாம் வாய்க்கு வந்த மாதிரி பேசுறது வந்து தவறு. ஏன்னா இன்வெஸ்டிகேஷன் இஸ் கோயிங் ஆன். ஆனால் அதில் வந்து ஒரு 4-5 கேப்டன்ஸ் ரொம்ப நல்லா பேசியிருக்காங்க. ஒன்று வந்து கேப்டன் மினு வாடியான்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் நல்லா பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த டிஜிசிஏன்னு ஒன்று இருக்குது, அந்த டிஜிசிஏ வந்துட்டு இட்ஸ் ஃபுல் ஆஃப் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அண்ட் பியூரோக்ராட்ஸு. அந்த காலத்தில் ஏவியேட்டர்ஸே இல்லை. அப்போ அவங்களுக்கு என்ன வந்து டெக்னிக்கலாக இதை பற்றி பேசுறதுக்கோ இல்லாட்டி ஒரு பாலிசி போடுறக்கோ அவங்களால என்ன செய்ய முடியும்னு கேட்குற கேள்வி ரொம்ப நியாயமான ஒரு கேள்வி. ரெண்டாவது அவர் என்ன சொல்கிறாரு, இந்த டிஜிசிஏ எவ்வளோ ஸ்லோவாக ஒர்க் பண்ணுது, எவ்வளோ கரப்ட்டு சொல்லிட்டு. அப்போ இதுதான் நம்ம மக்கள் எடுத்து பேசணும். என்னென்னா இந்த டிஜிசிஏ வந்துட்டு எதையுமே ஒழுக்கமாக பார்க்குறதில்ல, செய்யறதில்ல, அதில் வந்து ஃபுல்லாக பாலிட்டிக்ஸ் நடக்குது. அப்போ வந்து நீங்கள் வந்து டெக்னிக்கல் பீப்புள் யூஆர் ரெஸ்பான்சிபிள். நம்ம வந்து ஒரு நாளைக்கு வந்து லட்சக்கணக்கான மக்கள் ட்ராவல் பண்ணுறாங்க இந்த ஏர்லைன்ஸ். லெட் அஸ் ஸ்டிக் டு ஒன்லி இந்தியா. ஏன்னா நம்ம வெளிநாடு எல்லா இடத்துலையும் வேர்ல்டு ஓவர் தேர் ஆல் இந்த ஃப்ளைட்டில் போகிறாங்க. அப்போ வந்துட்டு அவர் கிளியராக சொல்கிறாரு, இந்த மாதிரி நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் பாலிசிஸ் ரொம்ப தப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த சப்ஜெக்ட் படித்தவனை வந்து அங்கே உட்காந்துருக்கணும், அவன் தான் வந்துட்டு ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருந்து ஐடியாஸ் கொடுக்கணும், இந்த இது கொண்டு வரணும், இந்த சேஞ்சஸ்ன்னு சொல்லிட்டு. ஐஏஎஸ் படித்தவனுக்கு என்ன தெரியும்? பாதி நம்ம நாடு உருப்படாமல் போகிறதே இந்த ஐஏஎஸ் பியூரோக்ராட்ஸால தான். ஏன்னா இங்கே நம்மளே பார்க்குறோம், இப்போ வந்து ஒரு ஹெல்த் செக்ரட்டரி நம்ம ஸ்டேட்டுக்குன்னா அந்த ஹெல்த் செக்ரட்டரி ஷுட் பி அ டாக்டர். இதை வந்துட்டு ஏதோ தோணாந்துர்த்தி பிஏ படித்தவனும் ஹிஸ்ட்ரி படித்தவனும் ஜியாகிரஃபி படித்தவனும் வந்து ஒரு ஹெல்த்துக்கு வந்தானா அவங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் தெரிய போகுது? அதே மாதிரி இந்த பிடபிள்யூடிக்கு இட் ஷுட் பி அ சிவில் இன்ஜினியர், தோஸ் கைண்ட் ஆஃப் பீப்புள். அப்போ வந்து அவங்களுக்கு அது ஒரு இது இருக்கும்.
ஃபஸ்ட்டு மந்திரிங்களே அந்த மாதிரி வருதில்லை. 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படித்தது வந்து ஒரு சிவில் ஏவியேஷன் மினிஸ்டரோவோ இல்லாட்டி இந்த மாதிரி இந்த பிடபிள்யூடி மினிஸ்டராக வரும்போது அவங்களுக்கு என்ன டெக்னிக்காலிட்டிஸ் தெரியும்னா ஒன்றும் தெரியாது. அப்போ வந்து அவர் கிளியராக சொல்கிறாரு, இட் இஸ் அ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா விச் ஹஸ் ஃபெயில். பாயிண்ட் 1, மெயின்டெனன்ஸ் சரியாக இல்லை. தட் இஸ் இந்த எந்த ஒரு ஏர்போர்ட்லேயும் இது. இப்போ வந்து மெனி ஆஃப் த ஏர்போர்ட்ஸ் ஹேவ் பீன் டேக்கன் ஓவர் பை அதானி. ஓகே, அப்போ வந்து இந்த அதானி எடுத்ததுல வந்து இந்த டர்க்கிக்கு நம்மளுக்கு இந்த பாகிஸ்தான் பிரச்சனை இருந்தப்போ அந்த பர்டிகுலர் அஹமதாபாத்தில் வந்து அந்த மெயின்டெனன்ஸ் கம்பெனி வந்து வாஸ் அ டர்க்கிஷ் கம்பெனி. அப்போ வந்து அதை வந்து அவங்க இது பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த வார் இதப்போ அவங்கள வெளியே நீக்கிட்டாங்க. ஆகையால் அங்கே ப்ராப்பர் ஆளுங்களே சரியாக இல்லை ரெஸ்பான்சிபிள். ப்ளஸ் வந்து இப்போ வந்து என்கிட்ட வேலை செய்தவங்க ஒரு எக்யூப்மெண்ட் கேட்குறாங்கன்னா அதை நான் வாங்கி கொடுக்காட்டி டைம்லி அவங்க என்ன செய்வாங்க? அப்போ எவ்ரிபடி புட்ஸ் த பிளேம் இன்னொருத்தர் மேலே. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தீஸ் ஏர்லைன்ஸ் வந்து ஸோ கமர்ஷியல். இப்போ வந்துட்டு அதில் நான் ஒன்றே ஒரு இதில் வந்து எனக்கு வந்து அர்னாப் கோஸ்வாமி பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் அர்னாப் கோஸ்வாமி ஒரே ஒரு பாயிண்ட் கரெக்டாக பேசியிருக்கு இந்த அஹமதாபாத் இஷ்யூவில். என்ன சொல்கிறாருன்னா, இப்போ வந்து மோனோபொலி அண்ட் டியோலோபொலி இந்த இது ஒரு ஏதோ ஒரு கம்பெனி இல்லை 2 கம்பெனி 3 கம்பெனி அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் இருக்கும்போது தான் காம்படிஷன். அப்போ தான் இந்த மெயின்டெனன்ஸு சர்வீஸு குவாலிட்டி அவங்க சர்வீஸ் குவாலிட்டி கொடுக்குறாங்கன்னா அதை நம்ம பீட் பண்ணணும்னு சொல்லி நம்மளும் இம்ப்ரூவ் பண்ணோம். ஆனால் இது என்ன ஆயிக்குது, அவங்க ஒருத்தருக்கே இவ்வளோ இது. இப்போ வந்து ஐ திங்க் இண்டிகோ இஸ் மெயின்டைனிங் 60% ஆஃப் தி இது. ஐ ஸ்டாண்ட் கரெக்டட் அபவுட் த பர்சன்டேஜ். அதுக்கப்புறம் ஏர் இந்தியா 30% இப்படி அப்படின்னு சொல்லிட்டு தே கான் ஃபுல்லி பிளேம் த ஏர் இந்தியா. பிகாஸ் இங்கே மெயின்டெனன்ஸ் வந்து யார்? இந்த கிரவுண்ட் மெயின்டெனன்ஸ் அதானியோட ஆள். ஓகே, அதானி யார் கேள்வி கேட்க போகிறா? அப்போ யாருமே எதுவுமே கேட்கறதில்ல. ஆனால் ஒரே ஒரு தவறு அந்த இந்த பைலட்டுன்ட்டுல மோஸ்ட் ஆஃப் த பைலட்ஸ், பிகாஸ் நான் நிறைய ட்ராவல் பண்ணுறதால நான் பார்க்குறேன். இப்போ வந்து தேர் சேயிங் இந்த இது வந்து 11,500 மீட்டர் இது இருக்குது ரன்வே. அப்போ வந்து அவர் ஃபுல் ரன்வேவை எடுத்து தான் டேக் ஆஃப் பண்ணிக்கணும். அதெல்லாம் ஓவர் கான்ஃபிடென்ஸ் விச் மெனி ஆஃப் த பைலட்ஸ் இப்போ பண்ணுறாங்க. நாங்களே பார்க்குறோம் அந்த லேண்டிங் எவ்வளோ மோசமாக இருக்குது. இப்போ வந்து ஒரு சிலர் சொல்கிறாங்க லேண்டிங் பண்ணும்போது நோஸ் இப்படி வச்சு தான் லேண்ட் பண்ணணும். அப்போ வந்து இந்த பின் வீலில் தான் லேண்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் இப்படி லேண்ட் பண்ணணும். அதுதான் பெஸ்ட் லேண்டிங் சொல்லிட்டு எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. அப்போ எவ்வளோ பேர் அப்படி பண்ணுறாங்கன்னா கிடையாது, எல்லாருமே இப்படி தான் வருவாங்க. அது அந்த இடத்துல தான் ஃபுல் ஸ்பீட். சி தே ஷுட் ஒரே கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே ஸ்லோ டவுன் பண்ணணும். அப்போ தான் வந்து தே கேன் மெயின்டைன் தட் இது. அப்போ யூ சி மெனி அ டைம் ஒரு 10 லேண்டிங்ஸில் 8 லேண்டிங் வில் பி தட்ன்ட்டு ஒரு 2 லேண்டிங் தான் ஸ்மூத் லேண்டிங் இருக்கும். அப்போ வந்து இதெல்லாம் இந்த ட்ரைனிங் எல்லாம் இவங்களுக்கு கொடுக்கணும். அப்போ இவங்களுக்கு வந்து அடிக்கடி அட்லீஸ்ட் 6 months ஒன்ஸ் a year வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் வைக்கணும். அவங்கள செக் பண்ணணும் அவங்க ஒழுக்கமாக செய்கிறாங்களே. ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு அவங்க கையில் நம்ம உயிர்கள் இருக்கிறது. அப்போ வந்து இது ஒரு பெரிய குறை. ஏன்னா நான் ஆஸ் அ ட்ராவலர் ஐ எம் சீயிங் வாட் ஆல் இஸ் ஹேப்பனிங். இண்டிகோவில் அவ்வளோ அரகண்ட், தே ஆர் ஸோ அரகண்ட். தட் இஸ் நம்ம போய் எதனா ஒரு கம்ப்ளைண்ட் சொன்னாக்கா அப்படி திமிர் எடுத்து பண்ணுவாங்க. இப்போ வந்து எல்லாரும் ஏர் இந்தியாவை கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. சரி, நான் வந்து ப்ராக்டிக்கலாக ஐம் ட்ராவலிங் ஐ ஃபைண்ட் இப்போ த நியூ ஏர் இந்தியா ஆஃப்டர் டாட்டாஸ் எடுத்த அப்புறம் அவங்களோட சர்வீஸ் தட் இஸ் நம்மளோட பிஹேவ் பண்ணுறது. இப்போ நாங்களாம் சீனியர் சிட்டிசன்ஸு. ஒரு சமயம் வந்துட்டு சீனியர் சிட்டிசன்ஸ் வந்துட்டு இந்த ஏர்போர்ட்ஸில் எப்படின்னா சடனாக அந்த கவுண்டரை மாற்றுவாங்க. அங்கே ஒரு போர்டு கடை போட்டிருக்க மாட்டாங்க. அப்போ ஒரு சிலர் பாவம் பைத்தியக்காரமாக அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, உங்களுக்கு தெரியாது. அப்போ லாஸ்ட் மினிட்ல வந்து ஓடணும். அப்போ வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் வித் பேகேஜ்லாம் எப்படி ஓட முடியும்னா அதில் இண்டிகோவில் அந்த ஹியூமனிடேரியன் இதே கிடையாது, ரொம்ப அரகண்ட். அதில் வந்து டாட்டாஸ் எடுத்தப்புறம் நாட் பிஃபோர். ஓகே, அவங்க தேர் ரியலி ஹெல்ப்ஃபுல். ஓகே, அந்த சர்வீஸில் இப்போ வந்து நம்ம ஒரே முட்டாந்து டாட்டா ஏர் இந்தியா அதுதான் எல்லாம் வேர்ஸ்ட்டுன்னு சொன்னால் இல்லை. ஓகே, பிகாஸ் நவ் இப்போ இந்த 4 நாளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீம் லைனர் வந்து ஒன்று வந்து ஹாங்காங்கில் அங்கே ஒரு பிரச்சனை வந்திருக்குது. ஓகே, ஒன்று வந்து இங்கிலாந்து டு யூகே டு துபாய் அதில் பிரச்சனை வந்திருக்குது. ஓகே, அப்போ வந்து வேரியஸ் ஏர்கிராஃப்ட்ஸில் ப்ராப்ளம் வந்திருக்குது. அப்போ வந்து இது வந்து தெர் இஸ் அ தியரி விச் சேஸ் தெர் இஸ் அ கான்ஸ்பிரசி அகெயின்ஸ்ட் போயிங்னு சொல்லிட்டு ஒரு வேர்ல்டு கான்ஸ்பிரசி நடக்குதுன்னு சொல்லி வி டோன்ட் நோ த ட்ரூத். அது என்ன கான்ஸ்பிரசி நம்மளுக்கு தெரியாது. அப்படி இருந்தனா குட் பி அ கான்ஸ்பிரசி. ஓகே, அப்போ வந்து அதில் இன்னொருத்தர் என்ன அங்கே இருந்த வேலை செஞ்ச இன்ஜினியர், போயிங்கில் வேலை செஞ்ச இன்ஜினியர் என்ன சொல்கிறாரு, நான் முதல்ல இஸ் அ விசில் ப்ளோவர். அவர் முதலே நான் வந்து கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்கேன், திஸ் இஸ் அ ஃப்ளையிங் மார்ச்சுரி, தட் இஸ்
ஏதோ ஒரு நாள் பெரிய ப்ராப்ளம்ஸ் வரும்போது தே ஹாவ் நிறைய சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் ஓவர்லுக் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லுங்க. வெரி ட்ரூ. என்னென்னா அவர் சொல்லி அதை வந்து யூஎஸ் கவர்மெண்ட் செனேட்டர்லாம் அவர் வந்து கொஷின் பண்ணியிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 2 பேரில் ஒருத்தர் வந்து கொண்டு போட்டாங்க. ஏதோ என்ன மிஸ்டீரியஸ் சர்க்கம்ஸ், எதுக்காக அவர் செத்தார்னு சொல்லிட்டு அதுக்கு என்கொயரியே பண்ணல. அப்போ வந்து யாரோட நம்ம மோதுறோன்னா பெரிய ஜாம்பான். இப்போ வந்து நீங்களோ நானோ போய் அதானி பற்றியோ அம்பானி பற்றியோ நம்ம இந்த ஆர்டிஐ போட்டு லாட் ஆஃப் ஆக்டிவிஸ்ட். அப்போ எவ்வளோ பேர் சாவடிச்சிடுறாங்க. இப்போ இந்த மணல் குவாரி இதில் எவ்வளோ பேர் சாவடிச்சிருக்காங்க. அப்போ வந்து தனி மனிதன் பாவம் ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட்டோ இல்லாட்டி நம்மளுக்கு வார்னிங் கொடுக்கும்போது நம்ம வந்து எவ்வளோ சீரியஸாக அதை எடுத்துக்கிறோம், இல்லாட்டி இந்த ஆட்சியாளர்கள் தான் எவ்வளோ சீரியஸாக அதை எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அப்போ வந்துட்டு இது ஒரு பக்கம் டெக்னிக்கல் ஸ்நாக்ஸ் நன் ஆஃப் அஸ் ஹேவ் அ ரைட். யாருக்குமே ரைட் கிடையாது. இது வந்து வி ஹேவ் டு வெயிட் அண்ட் சி. ஆனால் அந்த கேப்டன் வந்து ஹி இஸ் கிளியர்லி சேயிங் மேடே நோ த்ரஸ்ட். அப்படின்னா நோ த்ரஸ்ட் இந்த இன்ஜின் இஸ் நாட். அப்போ வந்து அங்கே ஒரு ஸ்பெக்குலேஷன் வருது, 2 இன்ஜினும் ஃபெயில் ஆயிருக்கா. அப்போ அந்த இதில் என்ன சொல்கிறாங்க, ஃபியூவல் கண்டாமினேஷன் இருந்தால் இந்த மாதிரி ஆகும். ஆனால் ஒரு சிலர் சொல்கிறாங்க ஃபியூல் கண்டாமினேஷன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி கிடையாதுன்னு சொன்னால் நம்மளுக்கு தெரியாது. நம்ம நாட்டில் அது எந்த இது இந்தியன் ஆயில் கொடுத்துச்சா இல்லாட்டி ரிலையன்ஸ், ஐ திங்க் ரிலையன்ஸ் சப்ளைஸ் இன் சம் ஏர்போர்ட்ஸ் இந்தியன் ஆயில், அந்த மாதிரி வேரியஸ் கம்பெனிஸ். அப்போ வந்து இவங்களுமே ஒன்றும் பெரிய குவாலிட்டின்னு சொன்னோன்னா அந்த இதெல்லாம் ஸ்டாண்டர்ட்ஸ் நம்ம நாட்டில் கிடையாது. அப்போ வந்து இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன ஆக்ஷன் இவங்க மேலே எடுக்கணும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆனால் மட்டும் நம்ம எல்லாரும் ஊஆன்னு பேசுகிறோம். அதுக்கப்புறம் யாருன்னா ஒத்துராவது நம்மளுக்கு இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும்போது மெனி ஆஃப் அஸ் அப்போ வந்து அந்த ஏர்போர்ட்ஸில் நடக்கிறது தவறுகளை நம்ம எடுத்து சொல்கிறோமானா கிடையாது. இப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க ஏசி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ இன்றைக்கி கூட ஒரு ஃப்ளைட்டில் போட்டிருக்காங்க வீடியோஸ் எல்லாம், ஏசி இதாகிடுச்சுன்னா இதெல்லாம் அவங்ககிட்ட ஒரு சிலர் கூச்சப்படுறாங்க சொல்கிறதுக்கு. அப்படியே சொன்னாலும் ரொம்ப அசால்ட்டாக இருப்பாங்க. தே ஆர் வெரி அரகன்ட் மோஸ்ட் ஆஃப் தீஸ் பீப்புள். அப்போ வந்து இந்த ஏர்லைன் மேனேஜ்மெண்ட் வந்து நீங்கள் அங்கே என்ன கம்ப்ளைண்ட் இது வச்சுருக்கீங்க, ஏர்போர்ட்ஸில் வந்து எவ்வளோ கம்ப்ளைண்ட் இது வந்து புக்குன்னு நீங்கள் போடணும். திஸ் இஸ் கம்ப்ளைண்ட் புக்குன்னு போட்டிங்கன்னா அதில் எவ்வளோ போய் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்குறாங்க. எவ்ரி ஆஸ்பெக்ட் லைக் ஒன்லி கிளென்லினஸ். இது இங்கே நான் ஏன் கிளென்லினஸ் பற்றி பேசுகிறேன்னா, இப்போ நான் ஒரு ஆர்டிக்கல் படித்தேன் நேற்று. மல்லிகா சாராபாய்ன்னு சொல்லுங்க, பெரிய சயின்டிஸ்ட் சாராபாயோட டாக்டர். இப்போ ஒரு சிலர் சொல்கிறாங்க ஷீ டசன்ட் லைக் மோடி, அதுக்கு தான் அவங்க வந்து அப்பேற்பட்ட ஒரு இது எழுதியிருக்காங்க. கிடையாது. ஐ திங்க் ஷீ இஸ் அப்சல்யூட்லி ரைட் இன் வாட் ஷி ஹஸ் ரிட்டன். பிகாஸ் நான் வந்து ஐ ஹவ் ட்ராவல்ட் இன் அஹமதாபாத் ஏர்போர்ட், இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இன் 2014. நான் அந்த ஏர்போர்ட் வந்து ஐ வாஸ் ஃப்ளைங் ஃப்ரம் அஹமதாபாத் டு பாம்பே. இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டர்ட்டியஸ்ட் ஏர்போர்ட். அது வந்து அப்போ தான் புதுசாக திறந்ததுக்கு. அப்போ மோடி தான் சீஃப் மினிஸ்டர். நம்ம வேற யாரையும் இழுக்க வேணாம், மோடியவே பேசுகிறேன். இன்னைக்கு மோடி தான் பிரைம் மினிஸ்டர். அவ்வளோ அசிங்கமாக இருந்துச்சு. ஸோ ஐ ட்வீட்டட் தட் இஸ் ஐ எக்ஸ்பெக்டட் மோடி என்னமோ பெரிய ரொம்ப க்ளீனாக இதெல்லாம் பெரிய பேசுகிறார். அங்கே ஸ்வச்சு பேசுறதுக்கு அந்த ஆளுக்கு யோகிதமே கிடையாது. ஏன்னா தான் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது அந்த ஸ்டேட் வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டர்ட்டியஸ்ட் ஸ்டேட்ஸ். அப்போ நான் அதை பற்றி எழுதினேன். இந்த மாதிரி அஹமதாபாத் ஏர்போர்ட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டர்ட்டியஸ்ட் ஏர்போர்ட்ஸ். அண்ட் வந்து அங்கே ஒரு இது கூட இல்லை. அப்போ அந்த சூழ்நிலையில் ஒரு கூல்ட்ரிங்க் குடிக்கிறதுக்கிற ஒரு இது கிடையாது. இந்த ஃப்ளைட் வாஸ் டிலேட். ஸோ எங்களுக்கு இது கூட ஒன்றும் கிடையாது. ஸோ பேட்லி மெயின்டைன்டு. அப்போ அதை நான் வந்து ட்வீட் பண்ணப்போ என்னை ட்ரோல் பண்ணாங்க இந்த பிஜேபிக்காரங்க. அப்போ வந்து எவ்வளோ அவங்களுக்கு அந்த வந்து சகிப்புத்தன்மை இருக்குது. ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா நம்ம வேணும்னு சொல்லலை, நீ கிராஸ் செக் பண்ணிக்கோ அப்படி இருக்குதா இல்லையான்ட்டு. இப்போ ஒன்றும் இல்லை. இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸோட செக்ரட்டரியை போட்டு ட்ரோல் பண்ணாங்க. அவராக போய் வாரம் நிறுத்தினார், அவராக சீஸ்ஃபயருக்கு அனௌன்ஸ் பண்ணார். சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணது மிஸ்டர் ட்ரம்ப். அப்போ இந்த பிஜேபிக்கானுக்கு ட்ரம்ப் கிட்ட போய் ட்ரோல் பண்ண வேண்டியது தானே? இல்லாட்டி நீ இப்போ மோடியவே ட்ரோல் பண்ணுங்க. எதுக்கு அந்த அப்பாவி ஒரு மனுஷன்? ஏன்னா தனக்கு பவர் கிடையாது. அப்போ இவங்க எல்லாருமே எப்படி தெரியுமா? ஸோ அகைன் மக்களும் பயந்துக்கிறாங்க போய் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு. ஓகே, அப்போ வந்து ஐ டோன்ட் விஷ் டு டாக் எனி திங் அபவுட் த டெக்னிக்காலிட்டிஸ் பிகாஸ் நன் ஆஃப் அஸ் ஆர் திங். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இட் இஸ் மோஸ்ட் அன்ஃபார்ச்சுனேட். இந்த மல்லிகா சாராபாய் எழுதுகிறாங்க, அந்த ஏர்போர்ட்டை சுற்றிரும் தேர் ஆர் ஸோ மச் ஆஃப் பாப்புலேட்டட் வீடுங்க, பில்டிங்ஸு இதெல்லாம். அதுக்கப்புறம் ட்ராஷ், அவ்வளோ ட்ராஷ் கிடக்குமாமா. அது இன்னொரு கேப்டன் கடை சொல்லியிருக்காரு. தட் இஸ் அஹமதாபாத் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டர்ட்டியஸ்ட் ட்ராஷ் இது. அப்போ வந்து இந்த ஃப்ளைட் போய் அந்த இதில் விழுந்துருந்தானா
அந்த சப்போஸ் த ஃப்ளைட் அங்கே ஒரு இல்லை லேண்டில் விழுந்திருந்தா அட்லீஸ்ட் இன்னும் சர்வைவர்ஸ் இருந்திருப்பாங்க. அன்ஃபார்ச்சுனேட் இது போய் ஒரு பில்டிங்கை போய் அடிச்சிருக்கு. ஓகே, அப்போ பில்டிங் அடிச்சப்போ அதுவும் அன்ஃபார்ச்சுனேட்லி இட் இஸ் அ ஸ்டூடெண்ட்ஸ், இட்ஸ் அ காலேஜ் அண்ட் திங். நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க ஒன்லி சொல்கிறாங்க 30 பேர் தான், தட் இஸ் அந்த சமையல்காரர் கொஞ்சம் ஒரு 5 ஸ்டூடெண்ட் தான் செத்து போயிருக்காங்க. இது கண்டிப்பாக போய், ஏன்னா அந்த மொத்த பில்டிங்கும் அந்த 2-3 பில்டிங், ஏன்னா தேர் சேயிங் 70 tons of fuel was there. ஏன்னா அப்போ தான் ஃப்ளைட் ஒரு 59 seconds தான் இட் ஹஸ் ட்ராவல்டு. ஓகே, அப்போ வந்து 70 tonsனால் ஒரு சிலர் சொல்கிறாங்க இட் இஸ் அபவுட் 60,000 லிட்டர்ஸ்னு, ஒரு சொல்கிறாங்க 140,000 லிட்டர்ஸ். இதெல்லாம் நம்ம டெக்னிக்கலாக நம்மளுக்கு தெரியாது. அப்போ அந்த ஃபியூவல் வெடித்து விழும்போது அப்போ என்ன ஃபயர் அங்கே இருக்குன்னா யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது, யாராலையும் கண்ணு திறக்க முடியாது. ஏன்னா அந்த ஸ்மோக், அந்த புகையெல்லாம் நம்மள அப்படியே இதாகிடும். ஸோ அதில் யார் என்ன பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஈவன் அந்த சர்வைவ் ஆன ஆளுமே எதுவுமே ஆக்சுவலி ஈ வில் நாட் பி ஏபிள் டு டெல். அதில் அவனை பற்றி ஸ்பெக்குலேட் பண்ணுறதும் தேவையில்லை. ஏதோ அவன் வந்து அவனோட லக்கு அவன் தப்பிச்சுட்டு வந்திருக்கான் இது. ஆனால் 241 ப்ளஸ் வெளியில் எவ்வளோ பேர் இருந்தாங்க இன்னுமே யாருக்குமே தெரியாது. ஏன்னா இது கண்டிப்பாக மூடி மறைப்பாங்க. ஏன்னா இது நம்ம கவர்மெண்ட்டோட ஜென்ரலாகவே மூடி மறைப்பாங்க. இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கரெக்டாக சொல்ல மாட்டாங்க, நிஜமாகவே எவ்வளோ பேர் செத்தாங்க வச்சாங்க. பட் வந்து இது வந்து கண்டிப்பாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் இதுக்கு பதில் சொல்லணும். ஏன்னா இந்த மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஏர்க்ராஃப்ட்ஸ், அதுக்கப்புறம் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு ஏர்க்ராஃப்டை மாற்றணும், அதுக்கப்புறம் இந்த ஏர்க்ராஃப்ட் வாஸ் பாட் இந்த டைம். ஐ திங்க் பிரஃபுல் பட்டேல் உடனே அவர் ஒரு உடனே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஏன்னா அவர் பீரியடில் தான் இந்த ஃப்ளைட்டை வாங்கியிருக்காங்க. பட் லேண்ட் ஆகிருக்கிறது ஐ திங்க் ஐதர் யூபிஏ கவர்மெண்ட் டைம் லாஸ்ட்லேயோ இல்லாட்டி பிஜேபி கவர்மெண்ட் வந்தப்பறம், திஸ் இஸ் என்டிஏ கவர்மெண்ட் வந்தப்பறம் லேண்ட் ஆகிருக்குது. ஆனால் எவ்வளோ மெயின்டெனன்ஸ் இவங்க பண்ணியிருக்கிறாங்க இதெல்லாம் வந்துட்டு டெஃபினட்டாக இப்போ தான் 3 வருஷம் தான் ஆச்சு இந்த டாட்டா வாங்கி இதை. ஓகே, வி கான்ட் ஃபுல்லி பிளேம் டாட்டா, பட் வி ஹாவ் டு பிளேம் தீஸ் கிரவுண்ட் ஸ்டாஃப், தி ஏர்போர்ட். இது ஏன் யாருமே அதானி பற்றி பேசல? ஏன்னா அதானி வந்து எவ்வளோ எக்ஸ்பர்டைஸ் இஸ் காட், ஒரு ஏர்போர்ட் மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பர்டைஸ் என்ன இருக்குது. அப்போ வந்து மோடி இதுவும் வந்துட்டு இந்த ஆக்சிடெண்ட் ஆன உடனே ஃபஸ்ட்டு அமித்ஷா தான் கிளம்பி வந்திருக்கா, அதுக்கப்புறம் இந்த ஏவியேஷன் மினிஸ்டர் மோடி, அதுக்கப்புறம் தான் மெதுவாக இதே மோடி இதே எலெக்ஷனுக்குன்னா இதை ஓடி இருப்பார். அப்போ வந்து உன்னோட ஊர் உன்னோட மக்கள், இது வந்து இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். நான் வந்துட்டு இது என்ன பேசுகிறேன்னா, நான் வந்து இந்த டெக்னிக்காலிட்டிஸ் நான் பேச விரும்பல. பட் டெஃபினட்டாக the கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட டிபார்ட்மெண்ட்ஸு எல்லாமே ஊழல், எவ்வளோ ட்ரபிள் கொடுப்பாங்க. இப்போ கோ ஏர்னு ஒன்று இருக்குது. அந்த கோ ஏர் வந்து பொழிஞ்சு போனதே அந்த டிஜிசிஏயால் தான். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ வந்து இதில் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப வந்துட்டு என்ன சொல்கிறது, ரொம்ப நேர்மையாக இருக்கணும். ஏன்னா இட்ஸ் அ வெரி க்ரூஷியல் ஒரு மினிஸ்ட்ரி. அப்போ டிஜிசிஏல யாரை வச்சுருக்கிறீங்க, அவனுங்கெல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருந்தானுங்க? அப்போ இந்த ஏர்க்ராஃப்ட் வந்து ஜஸ்ட் a few months இல்லை லாஸ்ட் இயரோ தான் இட் ஹஸ் கிளியர்ட் த டெஸ்ட். அப்போ என்ன ஆச்சு? தீஸ் ஆர் சர்டன் திங்ஸ் நோபடிஸ் ஹேண்ட். அதுக்குள்ளே இந்த பிஜேபிக்காரன் என்ன ட்ரோல் பண்ணுறான், இல்லை இட் இஸ் அ சாபட்டாஜ். உனக்கு தெரியுமா சாபட்டாஜ்ன்ட்டு? லெட் த ரிப்போர்ட்ஸ் எவ்ரி திங் கம், அதில் கிளியராக வரும். ஏன்னா ஈவன் தென் அவங்களுக்கு அங்கே எவ்வளோ டைம் இருந்துச்சு இந்த பைலட்டுக்கும் கோ பைலட்டுக்கும் என்ன பேசுறதுக்கு சொல்கிறதுக்கு. அவர் கிளியராக நோ த்ரஸ்ட் தான் சொல்லியிருக்கேன், விச் இஸ் அ கிளியர் திங் that the engines have failed. Why the engines have failed? So one person says because the rat கலந்து வந்திருக்குது. அந்த ஒரு சின்ன ஒரு இது காட்டுறாங்க. இது ஒருத்தர் சொல்கிறாரு ஃபியூல். நீங்களும் நானும் இதை பற்றி பேசுறதுக்கு நமக்கு யாருக்குமே ரைட். ஆனால் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டெஃபினட்டாக ரெஸ்பான்சிபிள். அதுக்கப்புறம் மோடி மெதுவாக வந்துட்டு ஏன்னா வாய் திறந்தாரா அந்த ஆள்? ஒரு வாய் திறக்கல. இதில் வந்து அதானியும் இதில் வந்து இம்ப்ளிகேட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் தான் அந்த ஏர்போர்ட்டை நடத்துகிறீங்க. அதை சுற்றின உன் ஏர்போர்ட் டர்ட்டியாக இருந்தானா யாரோட ரெஸ்பான்சிபிள்? நீ தான் க்ளீனாக வச்சுக்கணும். இப்போது என் வீட்டு முன்னால் குப்பை போட்டேன்னா கவர்மெண்ட்டை நம்ம எதிர்பார்க்க பண்ண, நம்மளே போய் க்ளீன் பண்ணணும். அதே மாதிரி தான் இதுவும். அப்போ வந்து இவங்க எவ்வளோ பணம் சம்பாதிக்கிறான் அதானி இதால். அப்போ வந்து இதுக்கு மட்டும் இந்த ஆளுக்கு வேணும். பட் மெயின்டெனன்ஸாக அங்கே மல்லிகா சாராபாய் என்ன சொல்கிறாங்க, அப்படியே அந்த இதை பற்றி எவ்வளோ ஹாரபிள் மெயின்டெனன்ஸு, அங்கே எப்படி எல்லாமே தவறாக நடக்குது, எப்படி மோடி கவர்மெண்ட் ஹஸ் ஃபெயில்டு இன் ஆல் தீஸ் திங்ஸ். இது வந்து அவங்க வந்து அந்த ஏர்போர்ட் வந்து இன்னும் விஸ்தரிக்கணுமாமா, இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணணுமாம்மா. ஆனால் வந்து அதுக்கு வந்து லேண்ட் ஏதோ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இவங்க ஒன்றுமே செய்யலையாம்மா. மோடி பீரியட்லேயும் பண்ணல. அந்த மினிஸ்டர் ஒரு சீஃப் மினிஸ்டர் இருந்தார் இந்த விஜய் ரூபானி, அந்த ஆள் பீரியட்லேயும் பண்ணல, இப்போவும் பண்ணலையாம்மா. அப்போ இதெல்லாம் கவர்மெண்ட் ஃபெயிலியர் தானே.
அப்போது நீ மோடி என்ன சொல்கிற 2022 நான் இதை பண்ணிடுவேன், 2019 இதை பண்ணிடுவேன், விவசாயிகளுக்கு டபுள் இது பண்ணுறேன், எல்லாம் வாய் தான் பேசியிருக்காங்க தவிர்த்து எதுனா இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. அதனால ஐ திங்க் மோடி ஹாஸ் பி பிளேம். பட் வாட் என் மனசாட்சி என்னோட நான் தான் சொல்கிறேன், என் கடவுள் என்னோட பேசுவேன். கிருஷ்ணன் முதல் நாள்லேருந்து என்ன சொல்கிறாருன்னா, இது மக்கள் பாதிக்கப்படுறாங்க டெஃபினட்டாக. நான் வந்து அவங்கள கொச்சப்படல, ஏன்னா பாவம். ஐ ப்ரே ஃபார் தோஸ் ஃபேமிலிஸ் அண்ட் மை கண்டோலன்சஸ் ஃபார் த ஹோல் இது அவங்க இறந்தவங்க பாவம். எவ்வளோ பேர் எவ்வளோ ஹோப்ஸு. தட் இஸ் பறக்க போகிறோம், நம்ம போய் நம்ம புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறோம். ஒரு அந்த குழந்தைங்க, அவங்க அப்பா அம்மா, அந்த அம்மா தன்னோட ஜாப் இங்கே ரிசைன் பண்ணி எவ்வளோ ஆசைகளோடு போயிருக்காங்க. அப்போ வந்துட்டு இவங்கெல்லாம் அதெல்லாமே ஒரு செகண்டில், இட்ஸ் ஆல் அ மேட்டர் ஆஃப் 30 to 59 seconds மொத்தமே முடிஞ்சிச்சு இது. அப்போ வந்து ஒரு ஜூ எப்படி இந்த கிறிஸ்டியன் பாஸ்டர்ஸ் இருப்பாங்க, இந்த ப்ரீஸ்ட், அந்த மாதிரி ஜூ ஒரு ரப்பி பேசுகிறாரு. தட் இஸ் நம்ம எல்லாரும் ஒரு ஃப்ளைட்டை ஏறுறோம், அதுக்கப்புறம் திருப்பி போய் இறங்குவோம்னு நினச்சிட்டு இருப்போம். அது நம்ம எவ்வளோ கனவுகள் வைத்து கொண்டு இருப்போம். ஆனால் அது கனவுகள் எல்லாமே ஒரு செகண்டில் இப்படி எல்லாம் உடஞ்சி போகுது. இது எல்லாமே கடவுளோட செயல். இந்த ஏறுறதும் கடவுளோட செயல், இறங்குறதும் கடவுளோட செயல். அந்த மாதிரி போட்டேன்னா இந்த கடவுள் என்கிட்ட சொன்னது, மோடி எவ்வளோ நாள் மட்டும் பிரைம் மினிஸ்டராக வச்சுட்டேன்னா, முதல் மோடியை தேர்ந்தெடுத்ததே தப்பு. இந்த மோடி இருக்கிற மட்டும் இந்த என்ன சொல்கிறது, இயற்கையின் சீற்றம் வரும், ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும், எவ்வளோ பூகம்பம் வரும், இது வரும் அது வரும்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லி, இதெல்லாம் நான் என்னோடய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இதில் ஒரு நேர் எனக்கு எழுதி போட்டிருக்காங்க, கீதா நீங்கள் சொல்கிறதெல்லாம் இப்படி நடந்துட்டுருக்குன்னா நான் இதில் கண்டிப்பாக பேசணும். ஏன்னா இந்த மோடி ஒரு சிலரோட கெட்ட நேரம் வந்து மக்களை பாதிக்கும். இது வந்து கரெக்டாக அவங்க ஊர்லேயே, நான் வந்து குஜராத்திஸை தப்பு சொல்லலை, ஆனால் அவங்க தான் இந்த நாள் தேர்ந்தெடுத்துருக்காங்க. தவறு செய்தது அவர்கள் தான். இப்போ வந்து இந்த மோடி எவ்வளோ நாள் மட்டும் இருந்தான்னா நம்ம எல்லாருமே இன்னும் நிறைய இது பாதிப்பு. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து கேதார்நாத்தில் ஒரு ஹெலிகாப்டர் விழுந்துருக்குது. நேற்று பூனேல ஒரு பிரிட்ஜு விழுந்திருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் ஃப்ரம் லாஸ்ட் ஜூன் டு திஸ் ஜூன் எவ்வளவோ இருக்குது. ஏன்னா எல்லாத்தையும் மூடி மறைக்கிறாங்க. அது மாதிரி மக்கள் எவ்வளோ பேர் அதை ஞாபகம் வச்சுருக்காங்க. ஏன் கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, என்னைக்கு மோடியை நீங்கள் வெளியே அனுப்புகிறீங்களோ அன்றைக்கி தான் இந்தியாவுக்கு விமோச்சனம் சொல்லி. திஸ் இஸ் மை பர்சனல் ஒப்பீனியன். யாருமே என்ன ரைட்டில் இது வந்து என்னோட ஒப்பீனியன்னா, மை காட், என் கடவுள் என்கிட்ட இப்படி சொல்கிறேன், நான் அதுக்காக சொல்கிறேன். அதுக்கு யார் எது ட்ரோல் பண்ணாலும் நான் அதை பற்றி கவலையும் பட மாட்டேன். ஓகே, அகைல் மக்கள் நம்ம கையிலையும் இருக்க, யாரை நம்ம தேட. நீங்கள் பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் மோடி என்னைக்கு சீஃப் மினிஸ்டர் ஆனால் அந்த இயரே அங்கே பெரிய பூகம்பம் நடந்துச்சு. அது இந்தியாவிலே பெரிய பூகம்பம். அதே மாதிரி இப்போ இந்த ஏர் கிராஷ் வந்து இஸ் ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் worst கிராஷ். ஓகே, அதே மாதிரி கிரவுண்டில் வந்து இவ்வளோ பேர் செத்தது வந்து இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம். அப்போ வந்து எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க அப்பா அம்மா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ கனவுகள் வைத்திருப்பார்கள். அந்த கனவுகளெல்லாம் என்ன ஆக போகுது, எவ்வளோ அவங்களுக்கு இந்த ஃபீஸ் கட்டி, ஏன்னா இதெல்லாம் ஆர்டினரியாக 1 லட்சம் 2 லட்சம் ஃபீஸ் கிடையாது, கோடி. ஓகே, அப்போ வந்து இவங்களுக்கெல்லாம் இந்த மோடி என்ன பதில் சொல்ல போகிறாருன்னா, ஏன்னா இதில் வந்து கண்டிப்பாக ஏர்போர்ட் மெயின்டெனன்ஸ் தவறு இருக்குது, டிஜிசிஏ மேலேயும் தவறுகள் இருக்குது, டாட்டா மேலேயும் தவறுகள் இருக்குது. ஏன்னா அந்த போயிங் அந்த இன்ஜினியர் என்ன சொல்கிறாரு, போயிங் கம்பெனியில் வந்து நிறைய பேர் வந்து இந்த தமிழில் என்ன சொல்கிறது, இந்த குவாலிட்டி கம்மியாக இருக்குது, ஸ்பேர் பார்ட்ஸ் சப்ளை பண்ணி. இது நானும் பார்த்துருக்கேன். ஐ வாஸ் அ சப்ளையர் டு டாட்டா, நாட் ஃபார் இது, பட் ஐ வாஸ் அ சப்ளையர் டு டாட்டா. அவங்க இது பண்ணுவாங்க ட்ரக்ஸு, இந்த இது டிஃபென்ஸ் ட்ரக்ஸு. அதுக்கு நான் வந்து ஒரு பர்டிகுலர் ஐட்டம் நான் தான் மெயின் சப்ளையராக இருந்தேன். அப்போ வந்து அங்கே போய் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிஸில் இந்த மேலில் உட்காந்துருக்காங்க கம்பெனி ஓனர் வேணால் நல்லா இப்படி பண்ணணும்னு அந்த கீழ் மட்டத்தவங்க அதை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா கிடையாது. எல்லாருமே பணத்தை கொடுத்துட்டு இந்த பேட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸை சப்ளை பண்ணுறது நிறைய இடத்துல இருக்குது. இட்ஸ் ஜஸ்ட் நாட் இன் டாட்டாஸ், எல்லா இடத்துலையும் இது நடக்குது இருந்தது. அப்போ அந்த மெயில் மேனேஜ்மெண்ட் என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னா கிடையாது. அதே மாதிரி தான் இப்போ மோடியோட பேட் அட்மினிஸ்ட்ரேஷனால தான் இவ்வளவும் தவறுகள் நடக்குது. இதுதான் நான் சம்மப் பண்ணுவேன். Start your career at KSG Institutions. Well infrastructure, 15 UG programs, 6 PG programs, 7 research programs, industry-based courses, nursing, catering, well-equipped laboratory, sports, yoga, NCC, NSS, many extracurricular activities.
No donation, no capitation. JK College of Nursing and Paramedical. BSc Nursing 4-year course and Bachelor of Physiotherapy 4.5 years course. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. www.ksgcollege.com